ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 22. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று வீடியோ நான் அவ்வளோ பிரேக்காக இருக்க தேவையில்ல கேமரா முன்னாடி. ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இப்போல்லாம் மாறிக்கிட்டு வரேன். என்னால் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல. டப்புன்னு வெளிக்காட்டிடுறேன். எந்த அளவுக்குன்னா, யாராவது என்னை ரேஜ் பைட் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணிடலாம், ரியாக்ட் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு நான் சென்சிட்டிவான ஆளாகிட்டேன். ஆனால் அதை நான் எப்படியாவது அதிலேருந்து மறுபடியும் முன்னாள்லாம் அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் அப்படி இருக்கேன். அதனால் நேற்று வீடியோவை அழிச்சிடலாம். டெலிட் பண்ணல, ஆனால் இந்த பிகமிங் மீ சீரீஸ்லேருந்து அழிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த 22 நாளில், இன்றைக்கி டே 23 இந்த 22 நாளில் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த டேயில் ஏதாவது ஒரு பேட் திங் நடந்திருக்கு அப்படின்னா, அதை வீடியோவில் இப்போ காலையில் ஏதோ நடக்குது. இப்போ நேற்று எனக்கு காலையில் ஒன்று நடந்துச்சு. அது சாயங்காலம் போல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. அதான மனுஷ வாழ்க்கை, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. ஆனால் நான் நைட்டு திரும்ப கேமரா ஆன் பண்ணி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் ரீலிவ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இது பிகமிங் மீ சீரீஸில் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அதை பற்றி பேசாமவும் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அதை மறைச்சிட்டு இப்போ இந்த 22வது நாளை நான் ஒரு 2 வருஷம் கழித்து இந்த சீரீஸ் ஆரம்பித்ததோட நோக்கமே அதுதான். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதில் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையவே நான் அப்போ நடக்கணும் அப்படின்னு நினச்சி தேங்க்யூ சொல்லி எழுதியிருந்தேன் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப ஆட்டி பேசுகிறேன். அது மாதிரி இப்போ இன்றைக்கி நான் பேசுகிற வீடியோவை நான் 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியக்கூடாது. அப்போ நான் இன்னும் நல்ல நிலமையில் இருக்கணும், கெரியரில் க்ரோத் இருக்கணும். அப்போ அதனால தான் இந்த பிகமிங் மீ சீரீஸ் நிறையா நோக்கங்களில் இதுவும் தலையாய நோக்கம். அப்போ நான் இந்த பேட் திங்ஸ் எனக்கு நடக்கிறதையும் சொல்லாமலாம் இருக்க முடியாது, அதையும் சொல்லணும். பரவாயில்ல, அது இப்போ இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கேன். இன்றைக்கி நடந்த ஒரு பெரிய நல்ல விஷயம் நான் சொல்லவா? என்னென்னா, இன்றைக்கி நான் ஃபுல் டைம் வேலையை விட்டது 2022. இந்த 3.5 வருஷம் வாழ்க்கையில், இந்த 3.5 வருஷம் ஃப்ரீலான்ஸ் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைம் அன்ப்ரொடக்டிவாக இருந்ததுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணல. எனக்கு இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு தெரியுமா? இது ஒரு ஸ்மால் வின் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆகிட்டிங்கன்னா மொத்த அக்கௌண்டபிலிட்டியும் என் மேலே தான், மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் மேலே தான். நான் வேலை பார்க்காட்டினாலும் அது என்னையே தான் இம்பேக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் வேலை பார்க்கும்போது, நீங்கள் ஒரு நாள் வேலை பார்க்காட்டினாலும் ஆஃபீஸே நின்றாது. ஏன்னா எல்லாரும் சேர்த்து தான் அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஆஃபீஸே நின்றாது. ஆனால் நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னா மொத்தமாக நின்றும். அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்மட்டன்றம்போது, இப்போ நான் எந்த மேனேஜர்கிட்டையோ என் லீடர்கிட்டையோ போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல, எனக்கு நானே தான் ரிப்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஏதாவது ஒரு நாள் நான் வேலை செய்யாமல் நான் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். நீ ஏன் சும்மாவே இருக்க, நீ ஏன் வேலை செய்யாமல் இருக்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் காலையிலேருந்து சும்மா இருந்தேன். இன்றைக்கி வெற்றிகரமாக நான் லேப்டாப்பை திறக்கவே இல்லை. இப்போ தான் நான் இந்த இந்த இதுக்காக ஓப்பன் பண்ணேன். தெரியுதா அந்த குட்டி குட்டி லைனு? சரி, தெரியலைன்னா இருக்கட்டும். வீடியோவில் தெரியுதான்னு தெரில. வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. நான் பேக் கேம்லேயும் இது பண்ணி பார்த்தேன், அலையாக தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி லைன் தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக நான் சும்மாவே இருந்தேன், லேப்டாப்பை திறக்கவே இல்லை. என்னோடய லேப்டாப்பை பார்த்து அதை திறந்தால் தான் அதை பற்றின தாட்ஸ் வரும். இன்றைக்கி ஃபுல் டே நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி என்னையே நானே மண்டையில் இது பண்ணி நான் வேலையே செய்யலை. அதாவது ஆஃபீஸ், என்னோடய கண்டென்ட் க்ரியேஷனுக்கோ ரைட்டிங்க்கோ எந்த வேலையுமே செய்யலை. ஆனால் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல. எனக்கு இது பெரிய ரெஸ்ட்டு மாதிரி இருக்குது. நான் இது மாதிரி எனக்கு அடுத்து வர்ற நாட்களில் நிறையா நாள் வரணும்னு நான் விரும்புகிறேன். அது ஏன்னு நான் இப்போ தான் சொன்னேன். அப்புறம் இன்றைக்கி துணி காய போட்டு மடித்து வைக்கிறது.
பாத்திரம் கழுவுறது. அப்புறம் வந்து டிவி பார்த்தேன். அப்புறம் அப்புறம் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நான் போகணும் அப்படின்னு நான் 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 ஒரு விஷயத்த ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே போஸ்ட் ஐயோ அந்த வார்த்தை மறந்து போயிடுச்சு. ஐயோ இப்படி தான் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூட எனக்கு மறந்து போயிடுது. சரி, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ஒரு டிக்கேடாக நான் தள்ளி போட்டிருக்கேன்னா அது வந்து பொன்னியின் செல்வன் புக்கு படிக்கிறது. எல்லாருமே அந்த 15-16 வயசு இருக்கும்போதே அந்த புக்கை படிச்சுருவாங்க, கரெக்டாக? எனக்கு அந்த டைமில் அந்த புக்கு கையில் இல்லை. நானும் நினச்சிருந்தா படிச்சிருக்கலாம். ஏன்னா அப்போ எனக்கு அந்த ரிசோர்ஸஸ் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சா படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் நான் படிக்கலை. எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்படி படிக்கிற ப்ராக்டிஸ் வந்து அந்த டைமில் வந்துச்சுன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் கொஞ்ச நாள் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் பாட்டி வீட்டில் தான் பாட்டி கூட இருந்தாங்க. எங்கள் சித்தி நிறைய நாவல் படிப்பாங்க. அந்த குறு நாவல், சிறு நாவல் அது படிப்பாங்க. நிறைய புக்கு படிப்பாங்க. அப்போ வந்து என்ன ஒன்றுமே இருக்காதுல்ல. அப்போ 20 வருஷம் முன்னாடி அப்போ என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்? டிவி ஒன்று தான். எங்கள் தாத்தா எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு, நியூஸு, அது இல்லாட்டி பாட்டி அது என்ன நாடகம், இப்படி தான் டிவி ஓடும். நானாக அங்கே உட்காந்து பார்த்ததும் இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. ஏன்னா எங்கள் சித்தியோட புக்கு எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் 3rd ஸ்டாண்டர்டில். நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் 2nd இந்த மாதிரி படிக்கும்போதே தமிழில் பிழை இல்லாமல் எழுதுறது எனக்கு வந்துருச்சு. அப்போ நான் நல்லா படிக்கிற பிள்ளை வேறு. அதனால் எனக்கு வந்துருச்சு. என்னால் ஈஸியாக ரீட் பண்ண முடிஞ்சிச்சு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போ தான் வந்து நான் இந்த கண்மணி நாவல்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போயுமே இருக்குது கண்மணி நாவல்ஸு. அதில் வந்து அட்டைப்படத்தில் வந்து மாருதி அப்படின்ற ஒருத்தர் வரைவார். அந்த இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். கண் அழகாக வரைவார், பொட்டு வித்தியாசமாக வரைவார். அவர் ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. ஆனால் நான் வந்து மாருதினா அவர் இமேஜின் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு ஆண் தான். இப்படி தான் எனக்கு படிக்கிற பழக்கம் உருவாச்சு. அப்போ ஸ்கூலோடு அது முடிஞ்சிருச்சு. நான் 10th வரைக்கும் இருந்ததோடு அது முடிஞ்சிருச்சு. 11th ஹாஸ்டலு, 12th ரொம்ப ஹெக்டிக்காக. காலையில் 7 மணிக்கெல்லாம் காலையில் 7:15 ஸ்கூலில் இருக்கணும். நான் விருதுநகரில் படித்தேன். மதுரையிலேருந்து விருதுநகர் டெய்லி போயிட்டு வருவேன் 12th. அதனால் அந்த 11th அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் ஆர்கிடெக்சர் 5 வருஷம் ஹாஸ்டலு, 4th இயர் வீட்டில் இருந்து போனேன் இன்டர்ன்ஷிப்பு. அந்த 5 வருஷம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் புக்கு படிக்கிற பழக்கமே. நான் ஏன் ஓவர் ஹைப்டாக இருக்கேன்? சரி, காம் டவுன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் புக்கு படிக்கிற பழக்கமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சென்னை வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிக்கிறேன் புக்கு. 4 வருஷம் இருந்திருக்கேன்னா 4 வருஷத்தோட புக் ஃபேர் பார்த்துருக்கேன். 4 வருஷத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான் இந்த புக்ஸு. பழக்கத்தை தொடர்ந்து கொண்டு வரேனோ இல்லையோ, நான் அந்த புக்கு வாங்குகிற பழக்கத்தை மட்டும் விட மாட்டேன். நல்லா போன வருஷம்லாம் 4000 ரூபாய்க்கு புக் வாங்கினேன். அது ஒரு மாதிரி இப்போ வரைக்குமே அது நான் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கவே இல்லை. நான் இத்தனைக்கும் அதில் நிறைய படிக்காமல் இருந்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கா. இப்போ என்னாச்சு, அந்த டைம்லேயே எனக்கு பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அந்த டைம்லேயே வந்து சரி அந்த புக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் என்னால் பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கான சூழல் மட்டும் அமையவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போதுலேருந்தே பொன்னியின் செல்வனை படமாக எடுக்கிறது, மணிரத்னம் எடுக்க போகிறாருன்னு ரொம்ப ஹைப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது 5th இயர் படிக்கும்போது எப்போயோ வந்துச்சு. அப்பயுமே 5th இயரோ இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஞாபகம் இல்லை, அப்போ வந்துச்சு. அப்பயுமே நான் என் இன்ஸ்டாகிராமில் போலில் கேட்குறேன், புக்கு படிக்கணுமா முன்னாடியே, இல்லை டைரெக்டாக படத்தை பார்க்கலாமா அப்படின்லாம் போலில் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க நிறையா பேர், புக்கு படிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி தான் நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படி தான் சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் இழுத்து சொல்கிறேன், புரியுது. ஆனால் எனக்கு இது சரி சொல்கிறேன் கேளுங்க, வேறு வழி இல்லை, கேட்டு தாகணும், சரியா?
அந்த மாதிரி அப்படி சொன்னோன்னே அதுக்கப்புறம் எனக்கு அப்போ என்கிட்ட பொன்னியின் செல்வன் அப்போ அதாவது புக் ஃபேர்லேயே பொன்னியின் செல்வன் வாங்கினாலும் 1500 1800 அந்த மாதிரி வரும். எனக்கு ஒரு புக்குக்கு அவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு எண்ணம், சாரி, அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதனால் நான் அதை வாங்க வேணாம். எல்லா புக் ஃபேர்லேயும் அதை ஆஃபரில் போடுவாங்க நிறையா பப்ளிகேஷன்ஸ். ஆனாலும் நான் அதை வாங்க வேணாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாரி 4வது வருஷம் போன 26 புக் ஃபேரில் வெற்றிகரமாக பொன்னியின் செல்வன் புக்கை வாங்கிட்டேன். அதாவது ஒரே புக்காக, பெரிய புக்காக 5 பாகங்களும் அடங்கிய ஒரே புத்தகம் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அது என்னென்னா உட்காந்து தான் படிக்க முடியும், படுத்துக்கிட்டே இப்படிலாம் படிக்க முடியாது. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி அது நல்ல புக்கு தான். அட்டை ஹார்ட் பவுண்டட் அந்த மாதிரி. அந்த புக்கை இன்றைக்கி தான் 8வது மாதம் 8 மாதம் கழிச்சு இப்போ தான் ஆரம்பித்தேன். முதல் எனக்கு வந்து ஹெவி ஸ்லாப் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ரொம்ப படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற புத்தகத்தை படமாக ஆக்க போகிறாங்கன்னா ஓடி போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சிடணும். இதுதான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம். என்னால் வல்லவராயன் வந்தியத்தேவனை கார்த்தியிலேருந்து பிரிக்க முடியலை. நான் அந்த பழுவேட்டரையருக்கு அவருக்கு கல்கி கொடுக்குற ஹைப்பெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னால் பழுவேட்டரையர் இமேஜ் வந்து சரத்குமார்கிட்டருந்து பிரித்து எடுத்துகிட்டு என்னால் வர முடியல. ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் அந்த வந்தியத்தேவன் வந்து அந்த கரையில் நின்றுட்டு இருக்கும்போது பழுவேட்டரையரோட படை வந்து வரும்ல, அப்போ வந்து பெரிய யானை மேலே அந்த பெரிய பழுவேட்டரையர் உட்கார்ந்து வரார். அதை வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கரிய திருமேனியர் அப்படின்னு பழுவேட்டரையரை கல்கி சொல்கிறார். எனக்கு இந்த வார்த்தை ட்ரிகர் ஆயிடுச்சு, கரிய திருமேனியர். இப்போ நான் இந்த படத்தை நான் பார்க்காம இருந்திருந்தா நான் பழுவேட்டரையருக்கு வேறு ஒரு இமேஜ் விஷுவலைசேஷனில் இருந்திருக்கும். இப்போ எனக்கு யோன்னு இருக்குது. எனக்கு வந்து நான் சரத்குமாரை, கார்த்தியை இல்லை அந்த ஆக்ட்ரஸஸ்லாம் சொல்லலை, என்னோடய இமேஜினேஷனில் அது வரலையேன்னு எனக்கு ஒரு இது. இப்போ ஒரு நிமிஷம், எங்கே அந்த புக், இந்த பார்த்திபன் கனவு புக்கு இருக்கா, இந்த புக்கில் வர்ற கேரக்டர்ஸுக்கெலாம் இன்னும் அந்த குகை ஓவியங்கள்லாம் நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தனோ அதே மாதிரியான இப்போயும் நான் இதை புரட்டி பார்த்தா அந்த விஷுவல்ஸ்லாம் நான் இமேஜின் பண்ண மாதிரியே கனவு அந்த விஷுவல்ஸ் என் மண்டையில் வரும் இப்போ இதை திருப்பி பார்த்தேன்னா. ஆனால் இப்போ என்னால் பொன்னியின் செல்வன் படத்தை பிரித்து இந்த பொன்னியின் செல்வன் புக்கை படிக்க முடியலை. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு மேக்ஸ் வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் வரலைன்ற மாதிரி எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது. ஆனால் என்னோடய விஷுவல்ஸில் நான் அதை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ இதை படித்து முடிக்கிறதுக்கே எனக்கு பல மாதங்கள் ஆகும். பார்ப்போம் மாறுதா இல்லையான்னு. ஏன்னா ஒரு சில இப்போ இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில சீன்ஸ் வந்து படத்தில் இல்லை. அப்போ நானாக தான் அதை இமேஜின் பண்ணி படிக்கிறேன்னா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இமேஜினேஷன்ஸ் வந்து மாறுது. அதனால் பார்ப்போம் இது மாறுதா. எனக்குன்னு நான் ஒரு வந்தியத்தேவனை இமேஜின் பண்ணுவேனா, ஆதித்ய கரிகாலனை இமேஜின் பண்ணுவேனா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலருக்கு இந்த பொன்னியின் செல்வன் புக்கு மேலேயே ஒரு இது இருக்காது. ஆனால் இது கொடுத்த ஹைப்பு தான். இது எல்லாரும் இந்த 15 வயசில் படித்து முடிச்சுருவாங்களே, நான் ஏன் இன்னும் படிக்கலை அப்படின்ற ஒரு ஹைப் தான். ஒரு நிமிஷம். இப்போ என்னன்னா, இது மாதிரி இன்னொரு புக்கை நான் ரொம்ப ஆர்வமாக படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற புக்கு வேல்பாரி. இப்போ இந்த வேல்பாரி படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வர்ற புக் ஃபேரில் இந்த வேல்பாரி புக்கை வாங்கி வச்சிடணும். எப்படியாவது அதை வாங்கி வச்சிடணும்.
வாங்கி அதை படிச்சிடணும். இல்லாட்டி அந்த புக்கும் இதே மாதிரி ஸ்பாயில் ஆயிரும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பலை. அதனால் நான் அந்த புக்கை எப்படியாவது வாங்கிடுவேன். நான் ஏன் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் கதையெல்லாம் சொன்னேன்னா, இந்த விஷுவலைஸ் பண்ணி என்னால் பார்க்க முடிஞ்சுது. அப்போவே என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. நான் எப்பயுமே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் பேப்பரில் தான் நிறையா மார்க் வாங்குகிறோம், நீ என்ன செகண்ட் பேப்பரில் நிறையா மார்க் வாங்குற, ஃபஸ்ட் பேப்பரில் கம்மியான மார்க் வாங்குற. எனக்கு செகண்ட் பேப்பரில் அந்த நம்மளாம் ஒரு சூழலை உருவாக்கி அதை இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் நம்ம ஏதோ எழுதுவோம்ல, ஆட்டோ டிரைவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி எழுதுங்க, அது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எனக்கு எழுதுறது அது அந்த டைமில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பேப்பர் தான் எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் பேப்பர் அது மனப்பாடம் பண்ணி எழுதுறது அதுவும் ஓகே தான், தமிழ் இங்கிலீஷில் எதுனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது செகண்ட் பேப்பரில் நம்ம க்ரியேட்டிவிட்டியை நம்ம நல்லா காட்டலாம்ல. எனக்கு ஒரு வேளை நான் அந்த ஃபிக்ஷன்ஸ்லாம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்க ஆரம்பித்ததுனால தான் என்னால் அந்த 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 கதைகள் மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம் வந்துச்சோ என்னமோ தெரில. அப்போல்லாம் என்னால் நல்லா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ அந்த கண்மணி நாவலில் இருந்த எல்லாமே காதல் கதைகள் தான் இருக்கும். முக்கால்வாசி காதல் கதைகள், 99% காதல் கதைகள் தான் இருக்கும். ஏதாவது 1-2 புக்கு தப்பி போயிருக்கோம். அதெல்லாம் நான் அப்போவே இமேஜின் பண்ணி புக்கு படிக்கும்போது சிரிப்பேன். எங்கள் சித்தி பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க எதுவும் அப்போ இன்னொரு சித்தி எங்கள் வீட்டுக்கு மாலா சித்தின்னு ஒருத்தவங்க, அவங்க ஒரு வாட்டி வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னக்கா இப்போவே இவள் கண்மணி புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் இவளை படிக்க விடாதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. எதை பற்றி பேச வந்தாலும் நம்ம அப்படியே ஒரு பாஸ்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ கொஞ்ச நாள் அதை நல்லாவே நோட் பண்ணுறேன். எதை எடுத்தாலுமே முன்னாடி அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, முன்னாடி நம்ம இந்த படம் பார்த்தோம் சார் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, முன்னாடி இந்த பாட்டு கேட்டேன் எப்படி இருந்துச்சு, சன் மியூசிக்கில் அடிக்கடி போடுவாங்கல்ல, இசையருவியில் போடுவாங்கல்ல. சரி நான் வேகமாக வீட்டுக்கு வந்து 4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்து டோரா பார்க்குறதுக்காகவே கரெக்டாக வந்து உட்காருவேன். இந்த மாதிரி முன்னாடி நடந்ததை ரீலிவ் பண்ணியே நம்ம அந்த புலகாங்கிதம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. லிவ் இன் த ப்ரெசண்ட் அப்படின்ற வார்த்தைகளை நான் இங்கே கொட்டை எழுத்துல எங்கேயாவது எழுதி வைக்க போகிறேன். அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இதில் கூட எழுதியிருக்கலாம் போல். அந்த மாதிரி சரி, இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. ஜனவரி 2027 வந்ததும் முதல் புக்காக வேல்பாரியை தான் வாங்குகிறோம். வாங்கி இதில் அடுக்கி வைக்கிறோம். அது எப்போ படம் எப்போ வேலைகள் ஆரம்பிக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்குள்ளே உட்காந்து படித்து முடிக்கிறோம் வேல்பாரியை. நான் அவர் எழுதின இன்னொரு புக் என்னது, காவல் கோட்டம், அது கூட இருக்குது வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த காவல் கோட்டம் புக்கை. எப்போ நான் இங்கே சென்னை வந்து 2021 வந்தேன். 2021 டிசம்பரில் அவ்வளோ மழை. அப்போல்லாம் ஆமாம் 2021 டிசம்பர். எனக்கு இந்த நம்பர்ஸில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்பர்ஸு நேம்ஸு இதெல்லாம் எனக்கு ஒழுங்க வராது. அந்த டிசம்பர் நல்ல மழை. ஹாஸ்டலில் 16 மணி நேரம் கரண்ட் இல்லை. அப்போ உட்காந்து இந்த காவல் கோட்டத்தை படிக்க ஆரம்பித்தேன். முதல் 200 பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி. அப்போ மூடி வச்சவ தான் இன்னும் அதை திறக்கலையே. நான் ஒரு சபதம் எடுத்திருந்தேன். என்ன எடுத்திருந்தேன்னா, ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் படிக்கணும், அதுக்கப்புறம் காவல் கோட்டத்தை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ வேல்பாரி வாங்கணும், அதுக்குள்ளே நீ வாங்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு சபதம் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒன்றும் பண்ணலை. சரி, இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. நேற்று ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நேற்று நாள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிச்சிருவோம். அதை பற்றி மறுபடியும் ரொம்ப மோசமாக யோசிக்க வேணாம். இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும், எல்லா நாளும் நல்லாயிருக்கும், நாளைக்கும் நல்லாயிருக்கும். அந்த நம்பிக்கையில் எப்போவும் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.